ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 15 மாதங்களாக நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஜனவரி மாதம் முடிவுக்கு வந்தது. ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கிய ஹெஸ்புல்லாவுடனும் இஸ்ரேல் ராணுவம் தீவிர போரில் ஈடுபட்டு வந்தது. அந்த போரையும் ஹமாஸுக்கு முன்பே அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வந்தது. 2 போர்களும் முடிவுக்கு வந்ததால் இஸ்ரேல் காசா லெபனானில் அமைதி நிலவியது. ஆனால் 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் முட்டுக்கட்டை போட்டதால் திருப்பம் ஏற்பட்டது. தங்கள் வசம் இருக்கும் இஸ்ரேல் பிணை கைதிகள் 59 பேரை ஒரே நேரத்தில் விடமாட்டோம் என்று வீம்பு பிடித்தது. இதனால் சில நாட்களுக்கு முன்பு காசாவில் மீண்டும் போரை துவங்கியது இஸ்ரேல். வான்வழி தாக்குதல் நடத்தி 400க்கும் மேற்பட்டோரை கொன்றது. தனது படைகளை காசாவுக்குள் அனுப்பி இப்போது தரைவழி தாக்குதலும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த திருப்பமாக தெற்கு லெபனானிலிருந்து சரமாரியாக இஸ்ரேல் மீது ராக்கெட் குண்டுகள் வீசப்பட்டன. ஹமாஸுக்கு ஆதரவாக மீண்டும் ஹெஸ்புல்லா போரில் குதித்து விட்டதோ என்ற அச்சம் எழுந்தது. ராக்கெட் குண்டு தாக்குதலால் இஸ்ரேல் ஆத்திரமடைந்தது. குண்டு வீசப்பட்ட இடங்களை நோக்கி சரமாரியாக வான்வழி தாக்குதல் நடத்தியது. தெற்கு லெபனானுக்குள் புகுந்த இஸ்ரேல் போர் விமானங்கள் 2 கட்டமாக குண்டு மழை பொழிந்தது. இந்த தாக்குதலில் பல கட்டுமானங்கள் தகர்க்கப்பட்டன. 8 பேர் கொல்லப்பட்டனர். சிலர் காயமடைந்தனர். ஹெஸ்புல்லா முகாம்களை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் சொன்னது. தாக்குதல் தொடர்பான அதிர்ச்சி வீடியோக்களையும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டது. ஆனால் ஹிஸ்புல்லாவோ இஸ்ரேல் மீது தாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று மறுத்துள்ளது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கவே நாங்கள் விரும்புகிறோம், எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று கூறியுள்ளது. அதே நேரம் இஸ்ரேல் தாக்குதலால் லெபனான் அரசு அதிர்ச்சியடைந்துள்ளது. மீண்டும் லெபனானில் போர் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்தது.